எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம குடும்பம் எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். கல்யாணம் ஆயிடுச்சு, கஷ்டப்படுறோம், போயிட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்கு, ஓடுது, நல்லா சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு பாதி குடும்பத்துல ஓடி ஓடியே சந்தோஷத்தை தொலைச்சிடுறாங்க. தயவு செய்து நம்ம வாழும்போதே கொஞ்சம் நல்லா அனுபவிச்சுட்டு போங்க. வயசு போச்சுன்னா அனுபவிக்க முடியாது. நம்ம குடும்பம், பிள்ளைங்க, பிள்ளைங்க, பிள்ளைங்கன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. எல்லாமே பொண்டாட்டிங்களும் அப்படிதாங்க. நம்ம ஒரு 35, 40 வயசு வரைக்கும் எங்கன்னா வெளியில கூப்பிட்டா கூட வர்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. குடும்பம், குடும்பம், குடும்பம்னு அப்படியே போயிட்டு இருக்கு அவங்க காலங்கள். அப்புறம் ஒரு 40, 50 வயசு வரைக்கும் நல்லா ஓரளவுக்கு வீடு, வாசல் எல்லாம் சம்பாதிச்சு கிச்சாச்சு வச்ச பிறகு அப்படியே ஓடிட்டு இருக்கோம். நம்மளுடைய குடும்பத்துல நம்மளுடைய வருமானம் கம்மியாயிடுச்சுன்னா, குடும்பத் தலைவனுடைய வருமானம் கம்மியாயிடுச்சுன்னா, பிள்ளைங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எந்த பொண்டாட்டியும் புருஷன் பேச்சையே கேட்கறது இல்லை. 75% கேட்கறது இல்லை. கேட்காத அவங்க இஷ்டத்துக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. அவங்க பிள்ளை சொல்றதுதான் கேட்கறாங்க. நம்ம ஒரு 50 வயசு வரைக்கும், 50 வயசுக்குள்ள வரைக்கும் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். எது வேணாலும் செய்யலாம். கணவர்மார்கள் எது வேணாலும் செய்யலாம். என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சொல்றதை கேட்பாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனா தயவு செய்து நம்ம 50 வயசை தாண்டிச்சுன்னா எந்த பொண்டாட்டியுமே சத்தியமா புருஷன் பேச்சு கேட்கறதே இல்லை. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நினைக்கிறேன். நம்மள அவ்வளோ ஒரு கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிறாங்க. என்ன பண்றது? நம்ம உழைக்கும் போது நல்லா உழைச்சோம், நல்லா சம்பாரிச்சோம், சந்தோஷமா இருந்தோம், வாழ்க்கையில என்ஜாய் பண்ணோம், என்னென்னோ பண்ணியிருப்போம். அதெல்லாம் இந்த 50 வயசுக்கு மேல போன பிறகு தான் பொண்டாட்டிங்களுக்கு பெரிய கருப்பு சாமி உள்ள போன சக்தி கொடுத்த மாதிரி பேசுவாளுங்க. அதுதான் உண்மை. ஏன்னா 50 வயசுக்கு முன்னாடி நம்ம சொல்ற வேலையெல்லாம் கேட்பாங்க, அப்படின்னு செய்வாங்க. 76 நம்ம முன்னாடி கல்யாணம் ஆனவங்க, இப்ப கல்யாணம் ஆனவங்க ஐ ஆம் சாரிங்க. இப்ப கல்யாணம் ஆனவங்க பிள்ளைங்க தயவு செய்து எப்பயுமே பிள்ளைங்க பொண்டாட்டி பேச்சு அப்படி பின்னாடியே முந்தானி பூச்சினே போறானுங்க. இந்த காலத்து பசங்க அப்படிதான் போறாங்க. எல்லாமே ஒரு 75% கருத்துக்கள் அப்படிதான். அப்படி போனாதான் அவங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா வாழுது. இல்ல இல்லைன்னா அவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ல கல்யாணம் ஆகி பிள்ளைங்களை சந்தோஷமா நம்ம வச்சிருக்கிறோம்னா அவங்க லைஃப்பை தனியே விட்டுடுங்க. விட்டுட்டு அவங்க என்னென்ன பண்றாங்க, கல்யாணம் பண்ணிட்டேன், எப்பா இந்தாப்பா நான் கல்யாணம் பண்ணிட்டீங்க, நீங்க தனியா போயிடுங்க. ஏன்னா தயவு செய்து பிள்ளைங்க மேல சுமையை சுமத்தி விட்டுட்டு கல்யாணம் பண்ணாதீங்க. நம்ம பெரிய ஆடவமா கல்யாணம் பண்ணணும் அவசியமே இல்லை. தயவு செய்து நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம கல்யாணத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு பண்ணிட்டு போகலாம். நம்ம தகுதியை மீறி எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி 4 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணி கையில காசு இல்லாத கடன் வாங்கி கல்யாணம் பண்ணீங்கன்னா அவங்க கல்யாணம் ஆகும் போதே அவங்களுக்கு சுமையை சுமத்திட்டு கடனை இருக்குது எல்லாமே அவஸ்தைப்பட்டு தான் போவாங்க. நம்ம சகதிக்கு என்ன பண்ண முடியுமோ முடிங்க. நம்ம தயவு செய்து ஏதோ ஒரு முருகர் கோயில்ல கூட கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளைங்களுக்கு கஷ்டம் இல்லாத ஜாலியா இருந்தா அவங்க லைஃப் ஃப்ரெஷ்ஷா இருந்தானு நீ வாழ்ந்துக்கடான்னு கொடுத்துக்கலாம். வாழ்க்கையில தயவு செய்து சொல்றேன், அவங்க லைஃப் வாங்கிக்கலாம். ஊரு மக்களுக்காக, நம்ம ஊர் சொந்த பந்தங்களுக்காக, பெருமைக்காக கல்யாணம் பண்ணவே கூடாது. நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சுட்டு போகலாம். தயவு செய்து சொல்றேன். ஏன் இன்னைக்கு சொல்றேன்னா, நம்ம தகுதிக்கு மீறி நம்ம ஆசைப்பட்ட கல்யாண பிள்ளைங்களுக்கு எல்லாம் நடத்த வச்சுன்னா 4 லட்சம் 5 லட்சம் வெளியில கல்யாணம் பண்ணி விட்டுனா அவனை கடனோடு அவனை கொடுத்து விட்டு சுமத்து விட்டா வேலைக்கு ஆகாது. அவனுக்கு கல்யாணம் பண்ணும்போது தயவு செய்து ஆடம்பரம் வாழ்க்கை நம்மளுக்கு தேவையில்லைங்க. ஒரு 50 பேர் இருந்தாலும் சரி, கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிட்டு சீரன் சிறப்பா அவனை அழகா அமுச்சு விட்டுட்டு சந்தோஷமா அவனை அமுச்சு விடலாம். அதுக்காக அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. தயவு செய்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை முடிச்சுட்டு போங்க. உங்களுக்கு தகுந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. உங்க வசதிக்கு தகுந்த நம்ம வசதிக்கு தகுந்த மீறி கல்யாணம் பண்ணாலும் அவன் லைஃபும் கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம தகுதிக்கு என்ன பண்ண முடியுமோ அது மாதிரி பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி நம்ம தகுதிக்கு நம்ம சந்தோஷத்துக்கு அழகா ஒத்து வைக்கிற பொண்ணுங்களை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. தயவு செய்து நடுத்தர மக்கள். அதுக்காக தான் ஒரு அட்வைஸ் சொல்றேன். ஏன்னா நம்ம தகுதி மீறி கல்யாணம் பண்ணனா நாளைக்கு அவங்க மாமியார் வீட்டுல இருந்து சில பிரச்சனைகள்லாம் வரும். அது மாதிரி அவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண வச்ச பிறகு தயவு செய்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு நகை நெட்டு ஏதோ போட்டு வராங்களோ அவங்க நகை நெட்டு எல்லாமே அவங்க கையில கொடுத்துட்டு, தம்பி நல்ல லைஃபா வாயிடா, உன் குடும்பத்தை பார்த்துக்கடா அப்படின்னு சந்தோஷமா அவனை வெளியில அனுப்பிச்சிங்க. அவனை ஏன்னா பக்கத்துல வச்சா கஷ்டம்தான்.
அவன் இன்னும் நம்ம ஏற்கனவே வந்து 25 வருஷம் நம்ம கூட வாழ்ந்துட்டான். இப்ப கல்யாணம் பண்ண பிறகு அவன் ஒய்ஃபு அவன் மனைவியோட சந்தோஷமா அவனை வந்து ரிலீஃப் பண்ணி விட்டுருங்க. தயவுசெய்து எல்லாருமே கூட வச்சு பாக்குறேன்னு சொல்லிட்டு இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். அப்புறம் அவனும் இன்னும் இதுவாக தான் இருக்கணும். அவன் வாங்குற 20,000 சம்பளம் வாங்கினாலும் சரி, 30,000 சம்பளம் வாங்கினாலும் சரி, அவன் குடும்பத்தை தனியா பாத்துங்க. ஏன்னா இன்னைக்கு 75% நடுத்தர மக்கள் கஷ்டப்படுறது என்னன்னா, நம்ம ஒன்னா வாழறோமோ இல்லையோ அவங்க ஒன்னா வாழ மாட்டாங்க. ஏன்னா அவங்க லைஃப் அவங்க தேடிட்டு போவாங்க. இன்னும் ஒரு வீட்டில் ஒரு அண்ணன் தம்பி எல்லாம் இருந்தா கூட இன்னும் நம்ம அவங்க எல்லாம் பார்க்கணுமா, இன்னும் நல்லது கெட்டெல்லாம் பார்க்கணுமா, சில பிரச்சனைகள்லாம் வரத்தான் தெரியுது. தயவு செய்து சொல்றேன், கல்யாணம் ஆச்சுன்னா பிள்ளைங்களை தனியாக விட்டுவிடுங்கள். அவங்க லைஃப் அவங்க பார்த்துக்குவாங்க. ஏன் நம்ம பார்த்துக்கணும்? அவங்க லைஃப் அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு நம்ம தைரியத்தை கொடுத்து விடுங்க. நல்லா பிள்ளைங்களுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணி விடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்ல பிள்ளைங்கள் வந்து அப்பா அம்மா இன்னும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவன் கஷ்டப்பட்டாலும் அப்பா அம்மாவுக்கு மாதம் வந்து 5,000மோ 10,000மோ இன்னும் சில பிள்ளைகள் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி கொடுக்காத பிள்ளைகள் ஏதோ ஒரு மாதிரி 1, 2 பேர் இருப்பாங்க. எல்லாரையும் தவறு சொல்ல முடியாது. கஷ்டப்படுற வரைக்கும் உன் தாய் தந்தையை மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. உங்க தாய் தந்தையை நீங்கள் பார்த்துக்கினீங்கன்னா தெய்வம். நீ 1000 கோயிலுக்கு போய் அன்னதானம் பண்ணாலும் சரி, எவ்வளவு செலவு பண்ணாலும் அதெல்லாம் பலன் இல்லை. உங்க தாய் தந்தையை கண்டிப்பாக பார்த்துக்கலாம், சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைங்களே இதுதான் இன்றைக்கு அட்வைஸ். நன்றி, நன்றி, நன்றி.